வரவேற்கிறோம் ஆரோக்கிய உலகத்திற்கு. வருக வருக ஓ வருக. வரவேற்கிறோம், வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். நாங்க வரவேற்கிறோம் உங்கள் ஆத்மாவை. அன்பு உலகத்திற்கு வரவேற்கிறோம். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, அன்பும் பண்பும் கருணையும் இன்சொல் பேசுகிற பண்பாட்டின் இலக்கணமாக இலக்கியமாக திகழ்கின்ற இந்த அமைப்பின் தலைவர் பேராசிரியர் பீட்டர் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற எனது அருமை சகோதரர் சிவதான பிள்ளை அவர்களே, திரு புலவர் விநாயகம் அவர்களே, திரு சத்யநாராயணன் அவர்களே, ஆழ்ந்து அகன்று விரிந்து பரந்த கடலில் எத்தனையோ சிப்பிகள் இருக்கின்றன. அத்தனை சிப்பிகளும் நன்முத்துக்களை எழுந்திருப்பதில்லை. சில சிப்பிகளே நன்முத்துக்களை எழுந்திருக்கிறது. அப்படி ஒரு இந்திய மருத்துவத்தின் மாமணிகளாக திகழ்கின்ற மருத்துவ சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் கண்களில் ஒளியாகி, கருத்தினில் பொருளாகி, எண்ணத்தில் நினைவாகி, இதயத்தில் அன்பாகி, எல்லோருக்கும் அன்பான பணிவான கனிவான நல்வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு திரு பீட்டர் ஐயா அவர்களுக்கு நாம் எல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட வேண்டும். ஏனென்றால் இங்கு உயர்ந்த சான்றோர்கள் பாராட்டு அடித்தாலும் எங்களை பொறுத்தவரை நாங்கள் நாராக இருக்கிறோம். இந்த போன்ற சான்றோர்கள் பூவாக இருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்த பெருமை எங்களுக்கு கிடைக்கிறது. இதுதான் அலெக்சாண்டர் பிறந்த போது அவருடைய தந்தை பிலிப்ஸ் அரிஸ்டாட்டிலுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். எனக்கு ஒரு மகன் பிறந்தானே என்பதற்காக நான் பெருமைப்படவில்லை. உங்களை போன்ற சான்றோர்கள் வாழும் காலத்தில் எனக்கு ஒரு மகன் பிறந்தானே என்று நான் பெருமைப்படுகிறேன் என்று சொன்னார். இதை நான் சொல்வதற்கு காரணம் சிவதான பிள்ளை போன்ற சான்றோர்களும் சர்மா போன்ற சான்றோர்களும் வாழும் காலத்தில் நாம் வாழ்கிறோம் என்றது பெருமையை இறைவன் அளித்தார் என்பதற்காக நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். திரு பீட்டர் ஐயா அவர்களை பொறுத்தவரையில் எங்களை போன்ற சான்றோர்கள் எல்லாம் ஒரு பாராட்டு விழா அளிக்கும்போது அது நன்றி உணர்ச்சியாக இருந்தாலும் எனக்கு அவரை பற்றி ஒரு கவிதை தான் நினைவுக்கு வருகிறது. புள்ளையும் மதிப்பார், புழுவையும் கண்டு வியப்பார், பண்பினில் இவர் படிக்கட்டாவார், அன்பினில் இவர் அணைக்கட்டாவார் என்ற கவிதை தான் எனக்கு அவரை பற்றி நினைக்க வருகிறது. இங்கே நீதித்துறையை பொறுத்தவரையில் ஐயா அவர்கள் சொன்னார்கள், சித்த மருத்துவத்தை பொறுத்தவரையில் பாலங்கோட்டையிலே இன்றைக்கு சித்த மருத்துவர் அனுமதிப்பதற்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை நமது ஐயா அவர்கள் அளித்தார்கள். கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் பார் உள்ளளவும் நாங்கள் இன்றைக்கும் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அவரை அழைத்த போது கூட அதாவது அவருடைய தீர்ப்பை பற்றி சொல்வார்கள். ஓர்மை இருக்கும், நேர்மை இருக்கும், தூய்மை இருக்கும், உண்மை இருக்கும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க அதிலும் அது தென்னகத்தை பொறுத்தவுமானால் ஆராய்ச்சி மனை கட்டி ஆண்டிருந்தது தென்னகம் என்ற பெரும் தமிழகத்துக் கொண்டு தட்டியவன் நானே யார் என்று கேட்க தட்டியவன் நானே என்றான் பாண்டியன். அந்த சிங்காதனத்திலே நீ என்று பெருமைப்படுத்துவார்கள். அதை விட ஒரு காட்டிலும் ஆண்டாள் ஒரு அற்புதமான ஒரு பாடலை நீதித்துறையை சொல்லுகிறார். சீரிய சிங்காதனத்தில் வீற்றிருந்து தான் தீர்ப்பு கொடுக்கணும். சீரிய சிங்காதனத்தில் வீற்றிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து தீர்ப்பில் அருளோலே ரொம்பவா என்று உலகத்திலே ஆண்டாள் ஒருவர் தான் அந்த மருத்துவத்தை பற்றி அழகாக சொன்னார். தீர்ப்பு என்று சொல்லவில்லை. நான் எதற்கு வருகிறேன் என்று தெரியாத நான் என்னுடைய கருத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டுமா? அதை இறைவனுக்கும் சொல்கிறார். நீதி ஆராய்ந்து அருளிலே ரொம்பவா என்று சொன்னார்கள். அதற்கு இலக்கணமாக இலக்கியமாக நமது நீதியரசர் அவர்கள் வருகை தந்திருக்கார் என்பது உண்மையிலேயே நான் என்னை பொறுத்தவரையில் உலக சித்தர் மாநாடு நடக்கும் போது அவரை எப்படியாவது, ஏனென்றால் அவருடைய நான் ரசிகன். ஐயா சொன்ன மாதிரி தினமணியிலே அவர் எழுதிய சில கருத்துக்கள் எல்லாம் எங்களால் மறக்க முடியாது. ஆனால் எல்லாவற்றையும் காட்டிலும் அவர் மருத்துவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு கட்டளையை நான் பல கூட்டத்திலேயே சொல்வேன். ஒரு அருமையான கருத்தை ஒவ்வொருவர் மனதிலும் நீங்கள் பதிவைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு உயர்ந்த நண்பர் சென்று கொண்டிருக்கும் போது சோர்வு அடைந்து விடுகிறார். அவர் சோர்வு அடைந்த போது அவருக்கு யாருமே தண்ணீர் கொடுக்க கூட வசதி இல்லை. அப்பொழுது ஒரு பெண்மணி அவர் இப்படி கஷ்டப்படுகிறார் என்று அவரை வரவழைத்து ஒரு குவளையிலே பால் அந்த அந்த உயர்ந்த மாமனிதருக்கு அளிக்கிறார்கள். அதை சாப்பிட்ட உடனே அவருக்கு சுயநினைவு அவருக்கு ஒரு மனமகிழ்ச்சி அடைகிறது. இந்த நிகழ்ச்சி அவர் மனதிலே மிக அற்புதமாக பதித்து கொண்டார். ஒரு 20 ஆண்டு காலம் முடிந்த பிறகு
எந்த பெண்மணி அந்த உயர்ந்த சான்றோருக்கு பால் அளித்தார்களோ அவர்கள் நோய்வாய்ப்பட்டு அவருடைய மருத்துவமனைக்கு வருகிறார்கள். இன்றைக்கு அந்த மாமனிதர் மிகச்சிறந்த ஒரு மாமனிதராக மருத்துவத்துறையிலே வாழ்ந்தவர். அவருக்கு இந்த நோட் ஷீட் அவருடைய கைக்கு வருவது பார்த்த உடனே அவர் நினைவுக்கு, நமக்கு சோர்வூட்ட காலத்திலே நமக்கு பால் அளிக்க ஒரு தாய் போல் பால் அளித்தார்களே, அவர்களை நாம் மறக்கக்கூடாது என்பது அவருக்கு உரிய எல்லா விதமான மருத்துவ முறையும் முடித்துவிட்டு அவர் எவ்வளவு பணம் செலுத்த வேண்டும் என்ற அந்த ஷீட் அவருடைய கைக்கு வருகிறது. அவர் எழுதுகிறார், அன்றைக்கு நான் வாடிக்கொண்டிருக்கும் போது, மயங்கி கொண்டிருக்கும் போது எனக்கு பால் அளித்தார்களே, அதுதான் இதனுடைய ஃபீஸ், இதுதான் மருத்துவர் செய்ய வேண்டும் என்ற ஐயா ஒரு அற்புதமான கருத்தை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இங்கே சர்மா அவர்களை பற்றியும் நான் குறிப்பிட வேண்டும். அவரை நான் அழைத்த போது எப்பொழுதுமே நான் டூ வீலர் தான் சொல்வேன். நான் இப்ப இருக்கிற டிராபிக்ல உடனடியாக போக வேண்டுமானால் அதில் தான் போக முடியும். நான் உடனே ஒரு கார் அழைத்து சார் நீங்க அந்த வண்டியிலே வாருங்கள் என்று சொன்னேன். வண்டி ஓட்டுங்கள், நான் பின்னாலே உட்கார்ந்து வருகிறேன் என்று சொன்னபோது அந்த 92 வயதிலே, அதாவது ஒரு மருத்துவர் என்பது மருத்துவர்களுக்கு மருத்துவம் சொல்லி கொடுப்பது முக்கியம் அல்ல, அவர்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்துதான் சொன்னால்தான் அப்பொழுதுதான் அது வேதமாக திகழும். முதலில் நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நாம் ஆரோக்கியத்தை அனுபவித்ததை பிறருக்கு சொல்ல வேண்டும். அதுதான் டாக்டர் லட்சுமணர் சொல்வார், ஆரோக்கியத்தை மருந்து எழுதி கொடுப்பவன் மருத்துவன் அல்ல, ஆரோக்கியத்தை சொல்லிக் கொடுப்பவன் தான் மருத்துவன். இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், இன்றைக்கு உலகத்திலே இன்றைக்கு எல்லா விதமான நோய்க்கு அடிப்படை காரணம் என்ன? நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை. அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதில் தான் நமது நோனியனுடைய எது மிகச்சிறந்த ஒரு ஒரு மருத்துவத்துறையில் நமக்கு ஒரு பெரிய ஆற்றலையும் நமக்கு தெரிகிறது. உதாரணமாக நம்ம பழமையை அந்த காலத்திலே பார்த்தோமானால், ஒரு 40 வயது ஆன பிறகு ஒரு பெண்டிர் தலையிலே கொண்டையிட்டுக் கொள்வார்கள். நாம எல்லாம் சொல்வார்கள், ஏன்னா ஒரு கம்பல்சரியாக கிராமத்திலே சொல்வார்கள். அதை ஏன் சொல்லுகிறார்கள் என்றால், அவர்கள் 40 வயது ஆன பிறகு தவறுகை விழுந்தால் கூட அது கவசம், எட்கவசம் மாதிரி அவர்களை காப்பாற்றப்படுகிறது. இது பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த காலத்திலே ஒரு முறைமையை அவர்கள் பண்ணுகிறார்கள். 2வது மஞ்சள் நிச்சயமாக தேய்த்து பெண்கள் குளிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். காரணம், அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு ஆணை விட பெண்களுக்கு ரொம்ப கம்மி. அதனாலே அந்த மஞ்சளை அவர்கள் தேய்த்து குளிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இன்றைக்கு கூட பாருங்கள், நமது மருத்துவத்திலே குழந்தைகளுக்கு காதணி நடத்துவார்கள். நீங்கள் பாருங்கள், பெரும்பாலும் இந்த எபிலெப்சி என்ற அந்த நோய் ஆண்களை தான் நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும், பெண்களை நீங்கள் பார்க்க முடியாது. காரணம், அவர்கள் அளித்த அந்த கம்பலும் அந்த காதனையும், குழந்தைகளை கூட அந்த காதணி விழுவது கூட அந்த மாதிரி ஒரு நோய் வரக்கூடாது என்பதற்காக அவர்கள் தலையிலே பூச்சொடி கொள்வார்கள். அவர்களுக்கு முதுகுப்புறம் பெண்களுக்கு மிகுந்த உஷ்ணநிலை அடிக்கும், அதை சாந்தப்படுத்துவதற்கான பூவை அளிப்பார்கள். ஒவ்வொன்றும் நீங்க கோவில் எல்லா வீட்டில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்வார்கள், பக்திகமாக்கம் சொல்லவில்லை. பஞ்சபூதங்களை தடுக்கின்ற அந்த கலசத்திலே வரகு தானே சார், வரகு வைப்பார்கள். அது இடிச்சாலும் அதை தாங்கி நம்மளை காப்பாற்று. இப்படி எதை பார்த்தாலும் நமது ஒரு ஆன்மீகம் ஒரு அந்த அடிப்படையிலேயே திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என பழையனதான் இன்றைக்கு நடித்திருந்தால் தான் நாம் எல்லோரும் வாழ முடியும் என்று கூறி ஒரு சிறிய கருத்தை, வாலண்டைன் என்ற ஒரு பெரிய பேரறிஞர் ஒரு 20 ஆண்டு காலம் சிறந்த உணவு முறை என்பதை ஆராய்ச்சி செய்தார். அதிலே அவர் ஆராய்ச்சி செய்வது தமிழ்நாட்டிலே இருக்கிற உணவு வகையில் தான் மிகச்சிறந்த உணவு என்று அவர் அதை அறுதிட்டு சொல்கிறார். சோ உணவே மருந்து, மருந்தே உணவு என்பது அதற்கு ஒரு சான்று. உதாரணமாக பொங்கலை எடுத்துக் கொள்ளுங்கள். பொங்கலிலே அரிசி இருக்கிறது, கார்போஹைட்ரேட் இருக்கிறது, அதிலே பருப்பு சேர்க்கிறார்கள், அதிலே புரோட்டீன் இருக்கிறது, நெய் சேர்க்கிறார்கள், அது கொழுப்பு இருக்கிறது, இஞ்சி சேர்க்கிறார்கள், அது பசியை தூண்டுகிறது, ஜீரண சக்தியை கொடுக்கிறது, சீரகம் சேர்க்கிறார்கள். இப்படி ஒவ்வொன்றும் பார்த்தால் சரிவிகித உணவு பொங்கல். ஆகவேதான் இறைவனை படிக்கிறார்கள் என்றது இந்த வாலண்டைனுக்கு ஒரு அருமையான ஒரு சித்த மருத்துவர் ஒரு கருத்தை சொன்னார். இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு எங்களுக்கெல்லாம் நீங்கள் வருகை தந்து இந்த பாராட்டு தெரிவித்ததற்காக நன்றியை தெரிவித்து, நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து அதனால் அனைவரும் மகிழ்ந்து ஊற்று பெருக்கால ஓகையேற்றும் வைகையை போல் நீங்கள் அனைவரும் வாழ்க வேண்டும். மருத்துவம் என்பது டெஸ்ட், மருத்துவத்தால் பிறரை வாழ வைப்பது பெஸ்ட். மருத்துவர்களே, உங்கள் சேவையில் நீங்கள் வர வேண்டும் ஃபர்ஸ்ட். மருத்துவர்களே, அதுவரையில் எடுக்காதீர்கள் ரெஸ்ட் என்று கூறி என் இருகரங்கள் உரிமைக்கான ஓவடன் வணங்கி என் உரையை நிறைவு செய்கிறேன்.